சிவபெருமான். சிவலிங்கம் கடவுளை காட்டும் அடையாளம். சிவலிங்கம் பார்வைக்கு உருவமும் அங்கங்கள் பூரணமாய் அமைய பெறாமையால் உருவம் இல்லாமையுமாகிய இரு தன்மைகள் உடையது. நாத வடிவமான சிவம், அது சிவலிங்கத்தின் மேலிருக்கும் தண்டு போல் நீண்டிருப்பதை குறிப்பது. பிந்து வடிவமான சக்தி, அது கீழ் அமைந்த பீடம், அதை ஆவுடை என்பர். அது சக்தி வடிவமானது. ஆவுடையின் மேற்புறத்தில் கோமுகை போல் ஒரு பகுதி நீண்டிருக்கும். நாத வடிவமான சிவன் ஆவுடை வடிவமான சக்தியோடு ஒடுக்கம் போலுள்ள வடிவமே சிவலிங்கம் ஆகும். சிவன் அம்மையப்பராக இருக்கிறார். லிங்கம் சகல அண்ட சராசரங்களும் தோன்றி ஒடுங்குவதற்கு நிலைகளமாய் உள்ளது. இறைவனை சச்சித்தானந்தன் என்று அழைக்கிறார்கள். சத் அழியாதது, சித் அறிவுடையது, ஆனந்தம் இன்பமயமானது. இவர் எல்லாம் வல்லவர், தானே தானாய் நிற்பவர், பிறப்பு இறப்பு அற்றவர், பரிசுத்தமானவர். சிவம் சக்தியோடு சேர்ந்து விளங்கினால் இவ்வுலகிலுள்ள இயங்கும் பொருள்களும் இயங்கா பொருள்களும் ஆண் பெண் தன்மையில் கூடி மகிழும். இல்லை என்றால் அவை கூடாது விலகும். சிவன் கல்லால நிழலில் தட்சிணாமூர்த்தியாய் இருந்தபோது உயிர்கள் கூட்டுறவின்றி இன்புறாமல் இருந்தன என்றும், அம்மையை மணந்து அம்மையப்பராக ஆன பொழுதுதான் எல்லா உயிர்களும் இன்புற்றிருந்தன என்று உரைப்பர். ஆதியும் அந்தமுமில்லா அரும் பெரும் ஜோதியாகிய அரூப சிவம் சதாசிவமாகிய அரு உரு திருமேனியை கொண்டது. அதுவே ஐந்தொழில் நடத்த ஆனந்த தாண்டவம் ஆடும் அற்புத நடராஜர் ஆகியது. ரூபம் இல்லாத அரூப சிவன் எல்லா உலகங்களையும் படைத்து ஐம்பெரும் பூதங்களையும் அமைத்து அவற்றை நடராஜர் என்னும் திரு உருவில் கொண்டு விளங்குகிறார். நடராஜரது வலக்கையில் உள்ள உடுக்கையே படைத்தல் தொழிலை உணர்த்தும். உடுக்கையின் ஒலி ஓம் ஓம் எனும் பிரணவமே படைப்புக்கு மூல காரணமாகும். மற்றொரு வலக்கை அபயகரமாக அமைந்திருக்கிறது. அது நான் இருக்க பயமேன் அஞ்சேல் என்பதை உணர்த்துகிறது. இடக்கை ஒன்றில் தீ அமைந்துள்ளது. அது உயிர்கள் இளைப்பாறுவதின் பொருட்டு அழித்தல் தொழிலையும் நானே செய்கிறேன் என்பதை உணர்த்துகிறது. மற்றொரு இடக்கை உயிர்களுக்கு முக்தி பெற்ற அருளும் திருவடிவதனை காட்டுகிறது. வலதுகால் அபஸ்மாரம் என்னும் முயலகனை மிதித்துக் கொண்டு நிற்கிறது. அது உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு தக்கவாறு இறைவன் ஊட்டும் மறைத்தல் தொழிலை அறிவுறுத்துகிறது. தூக்கிய திருவடி ஆன்மாக்களுக்கு இறைவன் முக்தியை அளித்த அருளல் தொழிலை காட்டி அருள்கின்றது. ஐம்பெரும் பூதங்களில் அவன் நிறைந்து விளங்குகின்றான் என்பதனை பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைத்தாய் போற்றி என்ற திருவாசகத்தால் அறியலாம்.